ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 டேஸ் ரொட்டீன் தாங்க. ஆஃப்டர்நூன் ரொட்டீன் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப மோஸ்ட் வாண்டடாக என்னை கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு கொஸ்டின், உங்கள் கார்டனில் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் எடுத்த விலாக் தாங்க. ரொம்ப காலையிலேருந்தே ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துச்சு. மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் பால்கனியில் உட்காந்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பால்கனிக்கு போனதுக்கப்புறம் இந்த விசிறி கையில் கிடச்சிது. இந்த விசிறி வந்து மைசூர் பேலஸ் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தாங்க. 250 சொல்லி சேல் பண்ணாங்க. ஃபுல்லாக சந்தனக்கட்டையிலேயே ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் நம்பவே இல்லை. 4 விசிறி வாங்கிட்டு வந்து ஒன்று தான் இருக்குது. 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் அதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த சந்தனத்தை வந்து பார்த்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னா பார்த்துக்கங்களேன். லிவிங் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணாமல் தான் போய் பால்கனியில் ரெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஆனால் குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டான். சரி, மறுபடியும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, சரி இந்த செல்ஃபில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கல்யாண ஃபோட்டோ, அக்காவோட கல்யாண ஃபோட்டோ, அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் குழந்தைங்களோடனா இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பார்க்குறக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னா பார்த்துக்கங்களேன். சரின்னு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க, இந்த நம்மளுடைய ரொட்டீனில் இந்த வீடு கூட்டுறது, சமையல் செய்கிறது எப்படி ஒரு ரொட்டீனோ, அதே போல் எனக்கு இந்த டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய ரொட்டீனாகவே மாறிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். தினமும் குட்டீஸுங்க கழிச்சு போடுது, அதை நான் எடுத்து வைக்கிறது தான் எனக்கு சரியாக இருக்கும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பொருள் இன்றைக்கி கிடச்சிருச்சு. நான் இப்படி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோஃபா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உதறி போட்டுட்ருக்கும் போது, சரின்னு சோஃபா விரிப்பை எடுத்து நல்லா எடுக்கும் போது தான் பார்த்தேன், அங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிசய பொருள் இருந்துச்சு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரிமோட்டு தான். இந்த ரிமோட்டை கிட்டத்தட்ட 1 வீக்காக தேடிட்டு இருக்கேன். சோஃபா இழுத்து தேடியாச்சு, எல்லா பக்கம் தேடினே அந்த சோஃபா சந்தில் தேடினேன்னா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரிமோட்டுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்துருச்சு. ரிமோட்டை காணோன்னு. அது பார்த்திங்கன்னா கடைசியில் எங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸுங்க, எப்போ பாரு இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்கும். இந்த சோஃபா சந்திலெல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு ரிமோட்டை காணோன்னு வீடு ஃபுல்லாக தேடுனா கிடச்சிருமா? கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி அப்படித்தான் ஆயிடுச்சு. 1 வீக் கழித்து ரிமோட்டை கண்டுபிடிச்சி எடுத்தாச்சுன்னா பார்த்துக்கங்களேன். எல்லாம் சோஃபாவெல்லாம் உதறி போட்டுட்டு அதுக்கப்புறமா லிவிங் ரூம் ஃபுல்லாக கூட்டி விட்டேங்க. கூட்டி விட்டுட்டு நம்ம பெட் ரொம்ப பசியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொண்டு போய் தீனி போடுறதுக்கு போயாச்சுன்னா பார்த்துக்கங்களேன். எங்கள் வீட்டில் மீன் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்பவே குப்பையாகவே இருந்துச்சு. சரி, எல்லாமே கூட்டி விட்டுட்டு மேலே இருக்க அந்த செடி வச்சுருக்கிற இடம் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. க்ளீன் பண்ணவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க கார்டன் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த ரோஸ் குச்சியெல்லாம் வந்து உடச்சிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து சரி மேலே இருக்க பாட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதில் வந்து நம்ம ஊனி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊனி வச்சேன். ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பன்னீர் ரோஸு, இது வந்து எல்லோ கலர் ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே கொண்டு வந்து ஊனி வச்சுட்டேன். இந்த தக்காளி செடி பாருங்கள், தக்காளி செடி நல்லாவே சாஞ்சிருச்சு. இந்த தக்காளி செடியில் இருக்க தக்காளிங்கெல்லாம் நல்லா பழுத்ததுக்கப்புறமா பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி செடியை வந்து பிடுங்கி எறிஞ்சிட்டு அந்த பாட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒரு செடி ஊனிடலாம் அப்படின்ட்டு தான். அதனால் மண் ஊனி எல்லாம் இது பண்ணதுனால ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக மண்ணாகவே இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கூட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். நம்ம வந்து ஒரு மேலே டெரஸ் கார்டன் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை வச்சோம் அப்படின்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் பார்க்குறக்கு அழகாகவே இருக்கும். நான் வந்து இந்த வீக் ஃபுல்லாக இந்த 2 வாரமாக ஏன் வீடியோஸ் போடலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான், அதை தான் இப்போ போட்டிருக்கேன். ஏன் இவ்வளோ நாள் போடலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஐ ப்ராப்ளம் வந்துருச்சு. கண் எரிச்சல் தாங்கவே முடியல. ஐ டாக்டர்கிட்ட போனதுக்கு வந்து கண்ணுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லியிருந்தாங்க. செல் அதிகமாக பார்க்காதீங்க, மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அதே சமயம் வந்து டிவி இதெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் கண்ணு ரெஸ்ட்டு குடுங்க. ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி ஐ ட்ராப்ஸ் குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தான் போட்டுட்ருந்தேன். அதனால தான் வந்து வீடியோஸ் போட முடியல. செல்லு பார்க்கும்போதே கண் எரிச்சல் ஆரம்பிச்சுரும். ஸ்டார்ட்டிங்லேயே போய் பார்த்துட்டோம் அப்படின்னா, அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடாம இருக்கும். அதனால் எப்போ எந்த ப்ராப்ளமாக இருந்துச்சுனாலும் சரி, அதை ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்துருங்க. மேலே இருக்க இந்த கார்டனை க்ளீன் பண்ணிட்டு இங்கே உட்கார்ற சுகமே தனி சுகந்தாங்க. அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. நான் வந்து மேலே என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாழை செடி, மணி பிளான்ட்டு, அப்புறம் வந்து மிளகாய் செடி, அதுக்கப்புறம் வந்து அவரைக்கொடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 2 ரோஸ் வச்சுருக்கேன், தக்காளி செடி வச்சுருக்கேன். இந்த தக்காளி செடி, அவரைக்கொடியெல்லாம் வந்து அதனுடைய சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக வந்து நல்லா ஃப்ளவர் செடியாக வச்சிடலான் இருக்கேங்க. ஈவினிங் போல் வந்து மாமா என்ன பண்ணாருன்னா, பானிபூரி அப்புறம் பேல்பூரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சொல்லப்போனால் எனக்கு பானிபூரி, காளான் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சேட் ஐட்டம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்த சேட் ஐட்டம் ரொம்பவே பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த பானிபூரி, இந்த காளான் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த மசாலா பூரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பானிபூரின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பானிபூரினா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பானிபூரி சாப்பிட பழகினது கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா நான் பானிபூரியை கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சாப்பிட மாட்டேன். அங்கேயே நாங்கள் போய் பானிபூரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் கூட மசாலா பூரி தான் கொடுப்பாங்க. அது அப்படியே பழகிருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். அதே போல் எனக்கு இந்த காளான் வந்து ரொம்பவே ஃபேவரெட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரோட் சைட் காளான். வீட்டில் செய்கிறக்கு 2-3 டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் அது நல்லாவே வரலைன்னா பார்த்துக்கங்களேன். உங்களுக்கு காளான் பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ஃப்ரைடே எடுத்த விலாக் தாங்க. அரிசி ஆட்டி வச்சுருந்தது சுத்தமாக முடிஞ்சு போச்சு. சரின்னு அதனால் காலையிலேயே அரிசி ஊற வச்சுருந்தேன். சரி உளுந்து ஊற வச்சு கையோடு வந்து போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. அதனால் முதல் வந்து ஒரு இது உளுந்து போட்டு விட்டுட்டேன். நீங்கள் வந்து பெரிய கிரைண்டர் வச்சுருக்கீங்களா, அப்புறம் ஏன் இந்த சின்ன கிரைண்டரில் போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி வந்து பெரிய கிரைண்டரில் வந்து அக்காவும் மாமியாரும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னாலலாம் பெரிய கிரைண்டர் தூக்க முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த கல் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எங்கள் மாமியார் இல்லை அக்கா அவங்க 2 பேரும் ஆட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் அவங்க தான் போட்டு விடுவாங்க. நான் போட்டு விட மாட்டேன். உளுந்து போட்டு விட்டுட்டு 2வது அடசல் வந்து உளுந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே போனேங்க. மேலே போய்ட்டு ஒரு தக்காளி இருந்துச்சு, அந்த தக்காளி பொரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா துணி காய போடலான்னு சொல்லிட்டு துணி எடுத்துகிட்டு போனேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. வாஷிங் மிஷின் பயங்கரமாக ஷாக் அடிக்கிறதுனால வாஷிங் மிஷின் போடலை. கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஃப்ரைடே எப்படி வந்து பெட்ஷீட்டெல்லாம் துவைக்காமல் இருக்கிறது, அது நல்லாவே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே எல்லாத்தையும் அலசி போட்டுட்டேன். இந்த செக்ஷன் பண்ணதுனாலேயே என்னவோ பயங்கரமாக அந்த இடுப்பு பக்கம் ரொம்ப அதிகமாக வலிக்குது. அது இப்போ வரைக்கும் வலி அதிகமாகிட்டே போயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். இந்த டைமில் ரொம்பவே வலியாயிடுச்சு. அதிகமாக வந்து பெட்ஷீட்டெல்லாம் அலசி போட்டு எல்லாம் இது பண்ணதுனால ரொம்பவே பெயின் அதிகமாகவே போயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வலிக்கும்னு சொல்லிட்டு. ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிட்றேன், அப்படி இருந்தும் வந்து வலிக்குது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி நிறைய பேர் செக்ஷன் பண்ணிவிட்டு இந்த வலிக்கு ரொம்பவே அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் இங்கே மேலே வச்சு வீடியோ எடுக்கும்போது தான் ஸ்டாண்டோடனா கீழே விழுந்துச்சு மொபைலு. இந்த தடவையும் வந்து நான் பெட்ஷீட்டெல்லாம் காய போட்டுட்ருக்கும் போதே நல்லாவே காற்றடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. பயந்துக்கிட்டே வந்து நான் வந்து காய போட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கே மறுபடியும் போன தடவை மாதிரி கீழே விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு மறுபடியும் செல்லை மாற்றி தர மாட்டாங்க, நீ வீடியோவே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டே நான் மொபைலை பார்த்துட்டே அவசரமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அவரைக்கொடி வந்து மேலே வரைக்கும் நல்லாவே வந்துருச்சு. மேலே வரைக்கும் வந்தது மட்டும் இல்லாமல் நல்லா பூ வச்சுருக்கு, காய்க்கிருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படா இந்த பூவெல்லாம் வந்து காயாகும், அந்த காயை எப்போ சமைச்சு சாப்பிடுவோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. இப்போ தான் வந்து பூ வைக்கிறக்கே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே பூச்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி அவரைக்கொடியெல்லாம் பூச்சியெல்லாம் வச்சுது அப்படின்னா நம்ம வீட்டில் சாம்பல் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு விட்டோம் அப்படின்னாவே அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
துணியெல்லாம் காய போட்டுட்டு கீழே வந்து எங்கள் மாமியார் வந்து உளுந்து போட்டு விட்டுட்டு அதை வந்து எடுத்துட்டாங்க. உளுந்து போட்டு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு அரிசி வந்து 2 உரல் போட்டு எடுத்துட்டாங்க. மேலெல்லாம் பெட்டு விரிப்பு எல்லாமே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். அதனால் நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்களே எல்லாமே போட்டு எடுத்துட்டாங்க. நான் கடைசி ஒரு உரல் மட்டும் நான் போட்டு எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு எங்கள் மாமியாரையே வந்து கலந்து வைக்க சொல்லிட்டேன். அவங்க கலந்து வச்சாங்கன்னா சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். குட்டீஸுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கார்டனை விலாக் எடுக்கலான்னு வந்துட்டேன். என்னுடைய கார்டனில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய கார்டனில் நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறது இந்த செம்பருத்தி செடி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செம்பருத்தி செடி, சிகப்பு செம்பருத்தி. அதுக்கப்புறம் இது வந்து பன்னீர் ரோஸ் செடி, பக்கத்தில் இருக்கிறது துளசி செடி. இந்த துளசி செடி அதுவே வந்த செடினா பார்த்துக்கங்களேன். துளசி செடி வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது, அதனால் நான் வச்சுருக்கேன். இது வந்து அரளி செடி. இந்த அரளி செடி இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து 4வது முறை வாங்கி வச்சுருக்கோம். அரளி செடி தங்குறதே கிடையாது. இது வந்து மஞ்சள் கலர் ரோஸ் செடி. இது வந்து பெரிய மல்லி செடி. மல்லி வந்து நல்லா பெருசாக மொக்கு வைக்கும், நல்லா பெருசாக இதாகும். அதே போல் இது வந்து சின்ன மல்லிப்பூ, நார்மலாக மல்லிப்பூ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மல்லிப்பூ. இந்த 2 செடியுமே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்தாங்க. அது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸு, நல்லா ஆரஞ்சு கலரில் பூ பூக்கும். நான் வரும்போது அந்த இடத்துல ஒரு மரம் தெரியுது பார்த்திங்களா, அந்த மரம் வந்து வேப்ப மரம், அது வந்து காஞ்சி போச்சு. அப்புறம் 2 மருதாணி செடி வச்சுருக்கேன். 2 வகையான மருதாணி செடி வச்சுருக்கேன். ஒன்று அந்த முள்ளாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மருதாணி ஒன்று. இன்னொன்று வந்து ஹைப்ரிட் மருதாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வாங்கி வச்சது, இது பக்கத்து வீட்டு பாட்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எனக்கு முள் சிக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்கிறது வந்து வெள்ளை கலர் ரோஸ். சாரி, அந்த இடத்துல இருக்கிறதுல இந்த பக்கம் இருக்குது, அந்த இப்போ நான் தொடறேன் பார்த்திங்களா, அதுதான் வெள்ளை கலர் ரோஸ் செடி. இது வந்து இப்போ வாங்கி வச்சுருக்கிற ரோஸ் செடி, நல்லா ரோஸ் கலரில் பூ பூக்கும். இந்த வேப்ப மரத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. இதுவும் வந்து நாங்கள் இப்போ புதுசாக வச்சது தான். என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்திங்களா, வேப்ப மரம் காஞ்சி போச்சுன்னு. அது சாஞ்சு விழுந்ததுனால வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி, மறுபடியும் வேப்ப மரம் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா மழை டைமில் அது சாஞ்சிருச்சு. அதனால் இந்த வேப்ப மரத்தை வந்து அக்கா வீட்டுக்கிட்டேருந்து பிடுங்கிட்டு வந்து வச்சோம். நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் செம்பருத்தி, ஃபுல்லாக வந்து பூ பூக்கோல இலை எல்லாமே ஃபுல்லாக விழுந்துருச்சு. அதனால் கட் பண்ணி விட்டால் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். அதே போல் இங்கே கீழெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாமே துளசி செடி. இங்கே தான் நாங்கள் வந்து துளசி செடி வச்சுருந்தோம். அதிலிருந்து விதை ஃபுல்லாக எல்லாம் காற்றுக்கு போய் எல்லா பக்கமும் துளசி செடி வந்துருச்சு. அவ்வளோ நல்லா இருக்குது, துளசி செடி நிறையா வந்துருச்சு. சரி, ஓகே, துளசி செடி இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. எங்கள் கார்டனில் இந்தந்த செடி தான் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை செடி, இந்த கருவேப்பிலை மரத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த இந்த கருவேப்பிலை செடி வந்து அங்கேருந்து திருடிட்டு வந்துட்டோம். சொல்லப்போனால் உண்மைக்கே சொல்கிற, திருடிட்டு தான் வந்தோம். அங்கே நிறையா கருவேப்பிலை நாற்று இருந்துச்சு. அங்கேருந்து ஆட்டையை போட்டு வந்துட்டோன்னா பார்த்துக்குங்களேன். எங்களுடைய கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் செப்பல் வெளியே கழட்டி விட்டுட்டு தான் போவோம். உள்ளே வந்து செப்பல் நாட் அலவுட். இவ்வளோ தாங்க என்னுடைய கார்டன். நீங்கள் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி விட்டுக்கலாம் செடிங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 முறை இந்த அரளி செடி வச்சு இந்த 4வது முறையாவது நல்லா வருமா அப்படின்னு தெரியாமல் வச்சுருக்கோம். நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வச்சுருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா வரும்னு எங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கார்டனை வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எந்த மாதிரியான உரமெல்லாம் இந்த செடிங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் என்ன மாதிரி எத்தனை செடிங்க நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு எல்லாம் வந்து ஓசை சுற்றி எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. இதோட இந்த விலாக் முடியுதுங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.